என்னடா என்னாச்சு? நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகலப்பா. காவேரி மிஸ் கிட்ட இதை சொன்னா அவங்க கண்டிப்பா நாளைக்கு வரணும்னு சொல்றாங்க. நான் நாளைக்கு வீட்லயே இருந்துக்கிறேன். நீங்க மிஸ் கிட்ட எனக்கு காய்ச்சல்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் போய் சொல்லக்கூடாது ராமு. அது தப்பு இல்ல. நாளைக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலப்பா. நாளைக்கு எல்லாரும் மதர்ஸ் டே ப்ரோக்ராமுக்காக அவங்க அம்மா கூட வருவாங்க. நான் மட்டும் அவங்க அம்மா இல்லாம போகணும். நான் வீட்லயே இருக்கேன்ப்பா. அம்மோ அம்மோ நீ பாரு. அம்மோ அம்மா இல்லைன்னு என்ன? அப்பா நான் இருக்கேன்ல. அதுவும் இல்லாம உங்க காவேரி மிஸ் வேற கண்டிப்பா நீ ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேச்ச நீ கேட்கணும்ல. கேட்கணும் தான். ம். ஆனா எல்லாரும் நாளைக்கு அவங்க அம்மா கூட வருவாங்களே. அதனால என்னடா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்மா கூட வராங்கன்னா நீ அப்பா கூட வா. அதனால நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணவே கூடாது. உனக்கு அப்பா நான் இருக்கேன். நாம நாளைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு போறோம். சரியா? வா. ம். அப்பா ஸ்கூலுக்கு வரட்டுமா வேணாமா? வரணும். அப்போ வா. அதெல்லாம் நான் பேசி அவளை சமாதானப்படுத்திட்டேன். அவ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவா. அம்மு எந்த விதத்திலயும் மனசு கஷ்டப்படாம நான் பாத்துக்கிறேன். அம்மோ இதோ வரேன். அம்மா ஆமா, மதர்ஸ் டே ப்ரோக்ராமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அம்மோ இங்க பாருங்க, உங்க மிஸ்ஸும் அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல தம்பி. குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்கிறப்பவே அவளை பார்க்க வரணும்னு நினைச்சேன். ஆனா அப்ப முடியல. அதான் ஸ்கூல்ல வச்சு பார்க்கலாமேன்னு வந்தேன். எனக்கு உடம்பெல்லாம் சரியாயிருச்சு பாட்டி. I'm all right now. ஆ, சந்தோஷம்டா தங்கம். ஆனா எனக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கே பிடிக்கல. அம்மு, நேத்தே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. இன்னைக்கு ஸ்கூல்ல எவ்வளவு ஜாலியா இருக்க போகுதுன்னு மட்டும் பாரு. ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு கிளம்புறப்போ நீயே ரொம்ப சந்தோஷப்படுவ. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ற டைம் ஆயிடுச்சு. நம்ம ஆடிட்டோரியம் போயிடலாமா? போலாங்க. ஆ, அம்மா வா, மிஸ் கூட போலாம்.
நீங்களும் அம்மாவும் இங்க உட்காருங்க. நானும் அம்மாவும் கிளாஸ் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். நானும் வேணா வரேங்க. நீங்க இங்க உட்கார்ந்துருங்க. நான் அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். அம்மு, போலாமா? போலாம் மிஸ். நீங்க உட்காருங்க. ஆ மாப்ள, நீங்க எதை நினைச்சு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. அம்மு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரவே ரொம்ப தயங்குனா. நான் தான் கட்டாயப்படுத்தி அவளை வர சொல்லியிருக்கேன்னு காவேரி என்கிட்ட சொன்னா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. குழந்தை மனசு கஷ்டப்படாத மாதிரி காவேரி பாத்துக்குவா. அம்மு, எதுக்கு இன்னும் முகத்தை உம்மனே வச்சிட்டு இருக்க? அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க அம்மாவோட வந்திருக்காங்க. நான் மட்டும்தான் அம்மா இல்லாம வந்திருக்கேன். இதுக்கு நான் லீவ் போட்டு வீட்லயே இருந்திருப்பேன். மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லாத அம்மு. இப்ப என்ன, எல்லாரும் அம்மா கூட வந்திருக்காங்க, உனக்கு அம்மா இல்லங்கறது தான் உனக்கு கஷ்டமா இருக்கு இல்ல? ம், சரி, உனக்கும் அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கோ. ம்? அம்மா கிடைச்சிட்டாங்களா? ம். எங்க? ஆ, சரி, நீ கண்ணு மூடு. நான் சொன்னதும் நீ கண்ணை திறந்து பாரு. உன்னோட அம்மா உன் கண் முன்னாடி இருப்பாங்க. ம்? இப்போ ஓபன் பண்ணவா? ஆஹா, இரு 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 இரு. நான் சொன்னதும் தான் ஓபன் பண்ணணும். ஓகே, ஓகேவா? ரெடியா? ரெடி மிஸ். 1 2 3. இப்ப பாரு. கண்ணு ஓபன் பண்ணதும் அம்மா இருப்பாங்கன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஆம், ஏன் நான் உனக்கு அம்மாவா இருக்க கூடாதா? இன்னைக்கு மதர்ஸ் டே ப்ரோக்ராம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க அம்மா கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்றப்போ நான் உனக்கு அம்மாவா இருந்து உன் கூட சேர்ந்து ஸ்டேஜ் ஏறி நம்ம 2 பேரும் அம்மா பொண்ணா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். நிஜமாவா? ஆமாண்டா, நிஜமாதான். நீங்களும் நானும் ஸ்டேஜ் ஏறினா நீங்க தான் என் அம்மா. எனக்கும் அம்மா இருக்காங்கன்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்கல்ல. கண்டிப்பாடா. அம்மு இப்போ ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. இப்போ ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னீங்களே, என்ன பண்ணணும்? ஆ, அத மிஸ் நான் உனக்கு சொல்லி தரேன். மிஸ் இல்ல, இப்ப நீங்க என் அம்மா. ஆமாண்டா, அம்மாதான். இதுக்கு மேலயும் நீ எல்லாரும் அம்மா கூட வந்திருக்காங்க, நான் மட்டும் லோன்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீ ஃபீல் பண்ண கூடாது. சரியா? சரி மிஸ். குட் கேர்ள். மிஸ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க ஆடிட்டோரியத்துல குழந்தைங்களுக்கும் அம்மாவுக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதோ நானும் டான்ஸ் காஸ்டியூம்லாம் கொண்டு வந்துட்டேன். இதோ. என்ன சார் இது? டான்ஸ் காஸ்டியூம் கொண்டு வந்திருக்கேன்னு கவுன் ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா மிஸ்,
குழந்தைங்க இப்போ அப்பா கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லியிருந்தா நான் இப்படியே அம்மா கூட ஸ்டேஜ் ஏறி இருப்பேன். ஆனா இது மதர்ஸ் டே ப்ரோக்ராம் ஆச்சே, அதான் நான் அந்த கவுன் போட்டு அவ கூட சேர்ந்து ஸ்டேஜ் ஏறலான் இருக்கேன். சார் விளையாடாதீங்க. விளையாடுறேனா? இல்ல மிஸ், நான் சீரியஸா தான் சொல்றேன். அப்பா நீங்க கவுன்லாம் போட்டா காமெடியா இருக்கும்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் என்னதான் கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்கடா. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் போய் இந்த கவுனை போட்டு வந்துடுறேன். அப்புறம் இது எப்படி இருக்குன்னு நீயே பாரு. இருங்க வரேன். சார் 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 என்ன மிஸ்? நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். இல்ல மிஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்க அம்மா கூட ஸ்டேஜ் ஏறுறப்போ அ- அம்மா மட்டும். அதெல்லாம் நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு நாங்க வேற ஒரு ஐடியா பண்ணிட்டோம். வேற ஒரு ஐடியாவா? ஆமாம்பா. என்னது அது? அது சர்ப்ரைஸ். நீங்க போய் ஆடிட்டோரியம்ல உட்காருங்க, உங்களுக்கே அது என்னன்னு தெரிய வரும். போங்க சார். அப்பா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போங்கப்பா. நாங்க கொஞ்ச நேரத்துல வரோம். இல்ல அப்படி என்ன நீங்க? ஆ, போங்கன்னு சொல்றேன்ல. போங்க. இருற இருற இருற, அப்பா போறேன், ஓகேவா? இல்லைங்க, நான் அதெல்லாம் கொண்டு வந்ததே மத்தவங்க அம்மாவோட வந்ததை பார்த்து அம்மா ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான். ஆனா நீங்க இப்ப ஏதோ வேற. அதெல்லாம் அம்மு எதுவும் ஃபீல் பண்ணல. அவ ஓகேவா தான் இருக்கா. அவ ஃபீல் பண்ணுவாளோன்னு நினைச்சு நீங்க இந்த மாதிரி கவுன் போடுறேன் சுடிதார் போடுறேன்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க போய் ஆடிட்டோரியம்ல உட்காருங்க, நாங்க வந்துடுறோம். சரி மிஸ். ம். நான் உனக்கு டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுப்பேனா, நீ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஆடுவியா, ஓகேவா? ஓகே மிஸ். கீழே வா. Good morning, everyone. Good morning, respected principal, beloved teacher, honored parents, and my dear students, and hope of our school. I extended warm welcome to all of the mother present here today. அன்னையர் தினத்தை முன்னிட்டு நம்ம ஸ்கூல்ல நடக்கிற இந்த காம்படிஷன்ல அவங்க அம்மாவும் எங்க ஸ்டூடெண்ட்ஸும் இவ்வளவு ஆர்வமா கலந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி நாங்க இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல மொத்தம் 2 விதமான காம்படிஷன் நடக்க போகுது. அண்ட் தென் காம்படிஷனா குழந்தையும் அவங்க அம்மாவும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் 2வது காம்படிஷனா குழந்தைக்கும் அவங்க அம்மாவுக்கும் கொஸ்டின் ஆன்சருக்கான ரவுண்ட் நடக்க போகுது. சோ இந்த 2 ரவுண்ட்லயும் சேர்த்து யாரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ அவங்க தான் இந்த மதர்ஸ் டே காம்படிஷனோட வின்னர். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப நடக்க போற இந்த பெர்ஃபார்ம்ல முதலாவது பெர்ஃபார்ம் பண்ண போற குழந்தையும் அவங்க அம்மாவும் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்கேஜி ஏ செக்ஷனை சேர்ந்த மேகநாதன் அண்ட் அவங்க அம்மா மிஸ்ஸஸ் ஸ்ருதி.
நீங்க போங்க, நாங்க வரோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் இவங்க 2 பேரையும் காணுமே. நெக்ஸ்ட் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறவங்க யாருன்னா அவங்க ரொம்பவே ஸ்பெஷலான சூப்பரான ஒரு சாங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சோ ரித்திக் அண்ட் தங்கநிலா மேடம். மாப்பிள, ஆ, டான்ஸ் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அந்த பக்கம் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, அம்முவும் காவேரியும் இன்னும் வர காணும். அதான். வந்துருவாங்க தம்பி. குழந்தை காவேரி கூட தானே இருக்கா, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க முதல்ல டான்ஸ பாருங்க. இப்ப கடைசியா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற அம்மா பொண்ணு ஜோடி யாருன்னா யூகேஜி ஏ செக்ஷனை சேர்ந்த காவேரியும் அவங்களோட அம்மா காவேரியும். ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ்.